எசேக்கியேல் 20:41 ஆண்டவர் சொல்லுகிறார், சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். கர்த்தர் உங்களுடைய சுகந்த வாசனை கொடுக்கிற பரிசுத்தமான கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தையே முகர்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுகந்த வாசனையான பலியின் நிமித்தமே நம் மீது பிரியமா இருக்கிறார். நம்முடைய பாகமும் ஒன்று இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு அவருடைய பாகத்தை செய்து முடித்து விட்டார். நாம் செய்ய வேண்டியது என்ன? ரோமர் 12:1 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக பலிகள் செலுத்தப்பட்டது. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவர்த்தி பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இன்னும் இது போன்ற பலிகள் செலுத்தப்பட்டன. ஆனால் ஜனங்களுடைய பாவத்தை இந்த பலிகள் நிவர்த்தி செய்யவே முடியவில்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே உள்ள வரைக்கும் பாவ சுபாவம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. பிசாசு நம்மை பாவம் செய்ய தோண்டுகிறது. நம்மை பரிசுத்தமில்லாமல் செய்ய பண்ணி விடுகிறது. நமக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய பாகம் நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது தான். எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும்? யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று இருக்கும் பொழுது நாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவது? அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரை பிடித்து கொண்டு பரிசுத்தமாய் வாழும் பொழுது நாம் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏசாயா 11:3 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த சுகந்த வாசனையை ஆண்டவர் முகந்து கொண்டே இருக்கிறார். ஒரு உதாரணத்திற்கு, இவாஞ்சலின் என்ற ஒரு வாலிப பிள்ளை ஒரு பெரிய பொலிட்டீஷியனை பார்ப்பதற்காக போனாள். ஒரே கூட்டம். கையில் ஒரு பிளக்கார்டை வைத்து அதில் பிரேயிங் ஃபார் யூ என்று எழுதி வைத்திருந்தாள். அந்த கூட்டத்திலையும் கூட, அந்த நெரிசல்லையும் கூட இந்த பொலிட்டீஷியனுடைய கண்கள் இந்த பிளக்கார்ட் மீது பட்டது. அப்பொழுது இவாஞ்சலினை பார்த்து விரலை நீட்டி, நீங்க என்னிடத்துல வா என்று கூப்பிட்டார். ஆனால் அவளுக்கு சத்தமாக பேசினாலும் கேட்கவில்லை. அதனாலே சைகையிலே காண்பித்தாள், இவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் நான் எப்படி உங்ககிட்ட வர்றது என்று. உடனே அந்த பொலிட்டீஷியன் அவளை நோக்கி நடந்து போய் அவளுடைய கையை இறுக பிடித்து கொண்டு சொன்னார், தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ் என்று. அவளுக்கு ஒரே சந்தோஷம். அது மாத்திரம் இல்லை, பெரிய விவிஐபிஸ் இருக்கிற இடத்திற்கு அவள் அழைக்கப்பட்டிருந்தாள். அந்த பொலிட்டீஷியனோடு கூட முகமுகமாக தனிப்பட்ட விதத்தில் பேசும்படியான ஒரு வாய்ப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இன்று வரைக்கும் அதையே அவள் திரும்ப திரும்ப சொல்லி மகிழ்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, உலக மனுஷர்கள் நம்ம இப்படி அழைக்கும் பொழுது நாம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். இதற்கு மேலாக ஆண்டவர் தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். அவர் நான் உங்கள் மீது பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு அதிகமாக நாம் சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா? சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமா இருப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதற்கேற்ற விதத்திலே நீங்கள் உங்களை கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் நம்மால் பிரியப்படுகிற பிள்ளைகளாக இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் சுவாமி, உதவி செய்யும். தங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக நமக்கு ஒப்பு கொடுக்க அவர்களுக்கு உதவி செய்யும். அப்பா, நமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க அந்த பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வல்லமையை கொடுப்பீராக, அபிஷேகத்தை கொடுப்பீராக. இறங்கும் அப்பா. கிறிஸ்துவானவரே, முத பிள்ளைகளை நிரப்பும், உம்மால் நிரப்பும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் சுகந்த வாசனை எங்களுக்குள்ளிருந்து நீர் முகர்கிறீரப்பா. அந்த இயேசு கிறிஸ்துவானவரை முத பிள்ளைகளின் மீது அனுப்புவீராக, அவர்களுக்குள்ளே அனுப்புவீராக.
அனுப்புவீராக. முழுவதுமாக இயேசுவால் உமது பிள்ளைகள் நிரம்பட்டும் 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 அப்பா. இயேசுவின் குணாதிசயங்களால் நிரம்பப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கு ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் அவர்களை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி. எல்லா பாவ அழுக்குகளும் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, சிலுவையிலே நீ தொங்கி வடித்த அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் கழுவுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. பொல்லாத பிசாசு சோதனைக்குள் எங்களை இழுத்து செல்லாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் சுவாமி. உம்முடைய சுகந்த வாசனை அவர்கள் மீது வீசட்டும் அப்பா, வீசட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் வீசட்டும் அப்பா, ஒவ்வொரு நொடி பொழுதும் வீசட்டும் சுவாமி. அப்படியே நம்முடைய பிரியம் ஒரு பிள்ளைகளின் மீது இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில்